ரியல் ஒன் ஜாயின் பண்ண உடனே என்னால் அந்த போட்ட அமௌண்ட் எடுத்துட முடியுமா? ஆன்டிடேட்டே சொல்லியிருக்காரு, ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் டேவே உங்களால் வந்து அந்த $49 சேவ் ஆகிட முடியும். ஸோ அந்த 29 days உங்களுக்கு ஃப்ரீ தான் அப்படின்ற மாதிரி. நோ 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 அந்த மாதிரிலாம் நடக்கலை. அந்த மாதிரி நடக்காது. 99.9% ஈவன் 100% ஜாயின் பண்ண உடனே எவனும் உருவாக்கலை. அது ஒரு டைம் இருந்துச்சு, ஃபஸ்ட்டு இருந்துச்சுல ஆண்ட்ராய்டோட ஒரு பீக் டைம்ன்ற போது. அந்த டைம் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஓப்பனில் இருந்துச்சு. உள்ளே ஜாயின் பண்ணோன்னே எல்லாருக்கும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் லிங்க் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது போஸ்ட் பண்ணி புஷ் பண்ணும்போது தே மேல் 10x 100x மணி கூட நிறைய பேர் அதில் வந்து புஷ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ½ அவங்க மணி கொடுக்கும்போது அவன் 2 சேல் பண்ணாலும் அவன் போட்ட காசு எடுத்துறான். அவன் 10 சேல் பண்ணால் இட்ஸ் ப்ராஃபிட் டேஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவர் சொல்லியிருப்பார். எனக்கு நல்லாவே தெரியும், அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பார். எனக்கு வந்து நிறைய கேள்வி வருது, ப்ரோ நான் ரியல் வேர்ல்ட் ஜாயின் பண்ணோம். ஓகே ப்ரோ ஜாயின் பண்ணுங்க. நான் போட்ட அமௌண்ட் என்னால் எடுத்துட முடியுமா ஒரே மாதத்தில்? செகண்ட் கேள்வி, ப்ரோ நான் வந்து இப்போ $49 போடுறேன், அந்த ஒரு மந்த்லேயே என்னால் வந்து அந்த ட்ரிபிளாக எடுத்துட முடியுமா? பிகாஸ் நான் 3 months நெக்ஸ்ட் ஜாயின் பண்ண யோசிக்கிறேன். போட்ட அமௌண்ட் எடுத்துட முடியுமா? ப்ரோ ஸ்டாப் திங்கிங் லைக் ப்ரோக்கி பீப்புள். ஓகே கைஸ், அதில் வந்து ஹஸ்லர் கேம்பஸ்ன்னு ஒன்று தனியாக உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் போட்ட 49 திருப்பி எப்படி எடுக்கணுன்றதுக்காகவே ஒரு கேம்பஸ் உருவாக்கி தேர் புஷிங் இட். அது இல்லாமலாம் இல்லை. பட் த திங் இஸ், அதுலேருந்து உங்களால் வந்து லேர்ன் பண்ணி யூ கேன் டூ 200% உங்கள் எஃபர்ட் போட்டு பண்ணிங்கன்னா யூ கேன் மேக் இட். அது 29 days உங்களால் பண்ண முடியும். நீங்கள் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க, இல்லை ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க, இல்லை வேலைக்கு போகிறவங்களா இருப்பீங்க. 8 hours அதில் 9 hours அதில் போயிடுது, ட்ராவலிங் 2 hours போயிடுது, 10 hours போயிடுது, தூங்கி எழுந்துச்சு 7 hours போயிடுதுன்னா 17 hours போயிடுது. பேலன்ஸ் இருக்கிற டைமில் நீங்கள் அங்கே எங்கே போயிட்டு ஒரு 3 hours 2 hours தான் நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணி லேர்ன் பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். தென் யூ நீட் டு டேக் ஆக்ஷன், தென் யூ நீட் டு டூ இட் அகேன் அண்ட் அகேன் அகேன் அண்ட் அகேன். ஒரு 10 டைம் அடித்த அப்புறம் தான் 11 டைம் கிளிக் ஆகும். இதெல்லாம் ஒரே மாதத்தில் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா, யா ஐ திங்க் யூ கேன் மேக் இன் 1 month. பட் அது ஒரு ஆப்ஷனே கிடையாது. 1 monthல ஆகுன்றது ஒரு ஆப்ஷனே கிடையாது. நான் எப்பயுமே சஜஸ்ட் பண்ணுறது, டோன்ட் ஜாயின் இன் அ வே யூஆர் திங்கிங் லைக் நான் போட்ட அமௌண்ட் அன்றைக்கே எடுத்துடணும், அப்பயே எடுத்துடணுன்ற மாதிரி நடக்காது. ஈவன் நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் போட்டு எடுக்கணும்னு நினச்சினால, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் யாருக்குமே இப்போ ஓப்பன் இல்லை, எனக்கே ஓப்பன் இல்லை. அது ஓப்பன் பண்ணால் ஒரு 4 months உள்ளே இருக்கும். நீங்கள் நான் வந்து 4 monthsக்கு $200 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். எல்லாமே வந்து இந்த குவிக்காக இருக்கிறதுலாம் சும்மா, இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்லாம் சும்மா. இந்த ஜாயின் பண்ணோன்னா உடனே காசு ஜாயின் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆண்ட்ராய்டே எப்படி பேசுகிறாருன்னா, வெளியில் வந்து உள்ளே ஜாயின் பண்ணுறதுக்காக நீங்கள் சேர்ந்த உடனே ஆக்கிடலாம் அப்படிலாம் சொல்கிறாரு. அதுக்குன்னு தனியாக கேம்பஸ் அவரே உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஹஸ்னஸ் கேம்பஸ்ன்னு சொல்லி. உள்ளே வந்துட்டு அப்புறம் என்ன சொல்கிறோம், யூ நீட் பியூர் ஹார்ட் ஒர்க், யூ நீட் பியூர் டெடிகேஷன். நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி ஆக்ஷன் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா யூ கேன் மேக் அப்படின்னு தான் சொல்கிறாரு. எடுத்த முதல் நாளே உருவாக்க முடியாது. ஒரே மாதத்தில் ட்ரை பண்ணுறதுக்கு ஐ திங்க் இட் மேபி 80% ஆஃப் த பீப்புள் பண்ணிடுறாங்க பிகாஸ் ஆஃப் த ஹஸ்லர் கேம்பஸ். அதில் வந்து நிறைய புஷ் பண்ணுறாங்க, எப்படி பண்ணணும், ஃப்ளிப்பிங். த ஒன்லி திங் இஸ் ட்ரை டு சே ஃப்ளிப்பிங். அந்த மாதிரிலாம் புஷ் பண்ணுறாங்க பிகாஸ் அவன் சொல்கிறத அவன் உண்மையாக ஆக்கணும்னு சொல்லி, ஆண்ட்ராய்டு சொன்னது அது உண்மையாக ஆக்கணும்னு சொல்லி ஹி இஸ் புஷிங் தட். நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், ஜிம் ஜாயின் பண்ண உடனே நீங்கள் ஃபிட் ஆகிடுவீங்களா? ஸ்கூல் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு எக்ஸாம் எழுத கொடுத்தா நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்களா? எதுவுமே சொல்லலாம் தெரில, எக்ஸாம் எதுனா புரியுதா? அதே தான் இங்கேயும். ஸ்டாப் ஆஸ்கிங் லைக் நான் வந்து உள்ளே வந்து சம்பாரிச்சேன் ப்ரோ. அதில் லெசன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும், அதுக்கப்புறம் தப்பு பண்ணிங்கன்னா அந்த தப்பு திருப்பி நீ இது அவ்வளோ இருக்குது. எடுத்தோம் கவுத்தன்லாம் ஆகாது. தென் ரியல் வேர்ல்ட் ஜாயின் பண்ண உடனே மணி உருவாக்கிடுவேன்ற மைண்ட் செட்டை எடுத்துகிட்டு ரியல் வேர்ல்ட் ஜாயின் பண்ண உடனே ஐ வில் டூ ஹார்ட் ஒர்க், ஐ வில் கிவ் மை 100%, ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். வந்தால் வரட்டும், வரலன்னா இன்னொரு மாதம் ட்ரை பண்ணேன், கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி. நான் என்ன ட்ரை பண்ணேன், 1 month காசு போட்டேன். அதில் வந்து எனக்கு என்ன தேவைப்படுன்றது எல்லா கோர்ஸுமே அப்ளை பண்ணேன். ஃப்ளிப்பிங் எனக்கு சூப்பராக கிளிக் ஆச்சு, நல்லா இருக்கே, ₹1 கூட ஸ்பெண்ட் பண்ணாமல் ஏன் இது ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுலேருந்து லேர்ன்லாம் பண்ணிட்டேன். நோட்டில் ஃபுல்லாக எழுதிட்டு 1 month முடியும் போது நான் அதுக்கப்புறம் பே பண்ணல, ஐ ஜஸ்ட் குவிட்டட். அதில் எழுதுனது மட்டும் ட்ரை பண்ண கிளிக் ஆச்சு. அதுலேருந்து வந்த அமௌண்ட்டில் 3 மாதத்துக்கு வாங்கியிருக்கேன். இன்னொரு 3 மாதத்துக்கு வாங்க போகிறேன், அது வேறு விஷயம். த திங் இஸ், இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் இன் சிங்கிள் மந்த். ஸோ இஃப் யூ ஆர் திங்கிங் ரியல் வேர்ல்ட் ஜாயின் பண்ண உடனே நான் ஃபஸ்ட்டு மாதத்துலேருந்து லட்சாதிபதி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி அப்படியே நினச்சிட்டே இருங்க, வாழ்க்கை ஃபுல்லாக நினச்சிட்டே இருங்க, நோ ப்ராப்ளம். இந்த கேள்வியும் என்ன இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணாதீங்க. இதுக்காக தான் நான் வீடியோவும் போட்டேன். எனக்கு வந்த ஒரு 15 to 20 கொஷின் இருக்கும், நான் ஒரே மாதத்தில் பண்ணிடுவேன்னு சொல்லி. அது மொத்தத்துக்கும் ரிப்ளை தான் இந்த வீடியோ. நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த கேள்வி கேட்காதீங்க. என்கிட்ட இல்லை, எதுலேயுமே அந்த கேள்வி கேட்கறது ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. இட்ஸ் அ ப்ரோக்கி மைண்ட் செட். நான் எப்படி யோசிப்பேன்னா, நீங்கள் எப்படி யோசிக்கணும்னு நான் சொல்கிறேன். நான் ஜாயின் பண்ணுறேன், நான் ஒர்க் பண்ணுறேன், நான் போடுறேன், 100% ஹார்ட் ஒர்க் போடுறேன், கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்பிக்கையில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா யூ வில் மேக். நான் போட்ட 49 நான் எத்தணும் அப்படின்னு நினச்சேன்னா யூ வாண்ட் கோயிங் டு மேக். ஸோ அவ்வளோதான் வீடியோ. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். வேணும்னா ஜாயின் பண்ணுங்கள், வேணா விட்ருங்க. இட்ஸ் தட் யுவர் டிசிஷன். ஐ எம் நாட் சேயிங் எனி ஒன் டு ஜாயின், ஐ எம் நாட் சேயிங் எனி ஒன் டு டோன்ட் ஜாயின். தட்ஸ் யுவர் விஷ். நான் அதில் என்னென்ன நடக்குதுன்றது என்னோட அப்டேட்ஸ் தரேன், பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். Yes.